Assalamualaikum everyone. Hope you all are doing well. ஸோ இந்த வீடியோவில் கோகோனட் வைத்து செய்யக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய ஃபேமஸான ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த கோகோனட் டோஃபி பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீலங்காவில் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் 200 கிராம், 100 கிராம் மில்க் பவுடர், 60 கிராம் கூட நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். 300 கிராம் சீனி எடுத்துட்டு குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியில் சீனியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட தண்ணி 1 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சீனி நல்லா கரைந்து கொதிக்கும் போதே இப்போவே ரோஸ் வாட்டர், உப்பு ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும் வரை இதை நல்லா காய்ச்சிக்கணும். இதை சரியாக செக் பண்ண இது மாதிரி விரல்களுக்கிடையே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூல் போல் இழுபடும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் தான் வாங்கணும்ட்டு இல்லை. தேங்காயில் பார்த்திங்கன்னா அந்த பின்னுக்குள்ளே கருப்பு பகுதியை நீக்கிட்டு முன்னுக்குள்ளே அந்த வெள்ளை பகுதியை மட்டும் துருவி எடுத்து லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இறுகும் வர 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா குறைத்து வைத்துக்கணும், இல்லாட்டி குயிக்காக கறி போயிடும். இது போல் இறுகி வரும்போதே நம்ம எடுத்து வைத்திருக்கிற மில்க் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் நம்ம என்ன குக்கிங் ஆயில் பாவிக்கிறோமோ அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். நான் ஒலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்யும் போதே நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், அடுப்பை நல்லா குறைத்து வைத்துக்கோங்க, இல்லாட்டி குயிக்காக கறியிடும். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வைத்து குக் பண்ணினால் போதும், நமக்கு செட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஆயில் சேர்க்கும் போதே ஃபுட் கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் 2 கலர் சேர்க்க இருக்கிறதால இதில் அரைவாசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இது சூடாக இருக்கும்போதே ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், இல்லாட்டி இதில் சூடு குறைந்து போனால் மிக்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் கனமாகிடும். நான் ரெட் அண்ட் க்ரீன் சேர்த்துருந்தேன். இப்போ இது இரண்டையும் ஆயில் தடவின ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா இது மாதிரி பரப்பிக்கணும். அடுத்த கலரையும் இதே பவுல்லே போட்டு நான் ஷேப் பண்ணி கொள்கிறேன். இது மாதிரி ஒரு பொலித்தீன் வைத்து கூட நீங்கள் ஈஸியாக நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி முடித்துட்டு சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுக்கணும். இது
மாதிரி பீஸ் போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ் அப்படியே வைத்திடணும். இதை வந்து வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜிலலாம் வைத்திட வேணாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் உங்களுடைய ஆதரவை தருவீங்க என்று நம்புகிறேன். நாங்கள் வந்து குரோசரி திங்ஸ் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக வெளியில் போய் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து தான் நான் வந்து இதை கட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பீஸ் போட்டிருந்தாலும் செட் ஆகினுடனே கொஞ்சம் அங்கே ஒட்டி போயிருக்கும். திரும்பவும் இதை கட் பண்ணி எடுக்கணும். இந்த கோகோனட் டோஃபிக்கு நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நாளாந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுக்கென்று வேறையா காசு கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லை. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஸ்ரீலங்காவில் இல்லாத கடைகளே இருக்காது. காணும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். வயது வித்தியாசமின்றி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.